ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். காலையிலேருந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக போச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பிஸியாக இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பாப்பாவுக்கு செகண்டு ஜலகம் ஊற்றணும். அது வந்து ஸ்கூல் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. 1 ஹவர் பர்மிஷன் மாதிரி கூட்டுன்னு வந்துடலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். அலோவ் பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல. இப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே வந்தால் தான் தெரியும் அவங்க வந்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க என்னென்ன பண்ணாங்க, நான் இன்றைக்கி டேயில் என்ன பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி காய வச்சுட்டு நான் வந்து ஒரு குளியல் பொடி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருக்குது. ஃபேஸ் ஸ்கின் எல்லாமே அந்தளவு சாஃப்டாக இருக்குது. இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இதை போட்டு குளிச்சுட்டு இன்றைக்கி என்ன நான் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிரிக்கீரை வந்து வாங்கிட்டு வந்தாங்க. பருப்பு போட்டு வந்து கடைஞ்சிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு 1 ஹவர் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்களா இல்லைன்னு பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டேடி தான் போயிட்டு கேட்க போகிறாங்க ஸ்கூலில். எப்போவுமே அந்த மாதிரி கூட்டுன்னு வந்ததில்லை பாப்பாவை. டக்கு டக்குன்னு டைம் வேறு ஆகிட்டே இருந்துச்சா, டக்கு டக்குன்னு செஞ்சுட்டேன். வந்துருவாளே 11:30க்கு அப்படின்ட்டு. ஒயிட் ரைஸு, இன்றைக்கி வந்து அவரைக்காய் பொரியல், கீரை, அப்புறம் இப்போ சுட சாதம், அப்புறம் கீ வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துருவேன். இதெல்லாம் தான் நான் லஞ்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாப்பா வந்தால் போதும், அவங்களுக்கு குளிக்க வச்சிடலாம். அதுக்கு வந்து தண்ணி 1 ஹவராக வந்து வெயிலில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் வேப்பிலெலாம் போட்டு வச்சுட்டு அம்மா போயிட்டாங்க. இன்றைக்கி அம்மாவுக்கு லீவு, அதனால் பாப்பா வந்துட்டாங்க. ஒரு வழியாக அவங்கள குளிக்க வச்சுட்டேன். குளிக்க வச்சுட்ட உடனே சூடாக போட்டு வந்துட்டேன். டைம் ஆகிட்டே இது, மம்மி நான் டான்ஸுக்கு போகணும்னு கத்திட்டே இருந்தாங்க. ஈவினிங் ஆனால் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கா, அதனால தான் அவங்கள ஒரு வழியாக வந்து குளிக்க வச்சு தலைலாம் தட்டி விட்டுட்டேன். ஒரு 1/2 ஹவரில் நான் டக்கு டக்குன்னு எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டேன். நானுமே குளிச்சுட்டு வந்துட்டேன். என் ஃபேஸ் அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் பார்த்துட்டு இருந்தேன் வெளிச்சத்தில். இது வந்து டெய்லி ரொட்டீனில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நான் கரெக்டாக ஒரு 3 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 வீக் கழிச்சு உங்களுக்கு சொல்கிறேன். என் ஸ்கின் பாருங்கள் எந்த அளவுக்கு. நான் எதுவுமே இன்னும் அப்ளை பண்ணல. அந்தளவு சாஃப்டாக இருக்குது. பாப்பா ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டேன். ஃபேஸ்க்கு எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. ஸ்கூல் கிளம்பிடுவாங்க. ஈவினிங் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.